வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவை பதிவு செய்யறேன். இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா கவர்ச்சி. கவர்ச்சி என்பது ஒரு பெரிய இது. அது கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டு ஜோதிட ரீதியாக நாம் அடையக்கூடியது. யாருக்கு எப்படி கவர்ச்சி கிடைக்கும்? கவர்ச்சியினால் ஈர்க்கப்படுவார்கள். கவர்ச்சியினாலே அட்ராக்ஷன். இப்ப ஒருத்தரை பார்க்கும் பொழுதே அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவருடைய முகம் இல்ல, அவர் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவருடைய உருவம், அமைப்பு, அவருடைய நடைமுறை பாவனைகள், அவர் எதுவும் பேசல, அவர் பார்த்திருக்கீங்க அவ்வளவுதான். அவர் உங்களை பார்த்து சிரிக்க கூட இல்லை, உங்களை பார்த்திருக்காரு அவ்வளவுதான். ஆனா அவர் உங்களை ஈர்த்து விடுவார். இது லக்ன பாவத்தினுடைய கவர்ச்சி. இது குருவினாலும் கவர்ச்சி கிடைக்கும் சில பேருக்கு, சுக்கிரனாலும் இந்த கவர்ச்சி கிடைக்கும். சுக்கிரன் லக்ன பாவத்தினுடைய சப்ளாடா இருக்கும் பொழுது, உதவி உபகிரகமாக இருக்கும் பொழுது இந்த கவர்ச்சி என்பது ஏற்படுகிறது. ரொம்ப சுலபமா ஏற்படும். அதுல இவங்க இந்த குருவினால் ஏற்படக்கூடிய அந்த கவர்ச்சியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த கண்ணு, இந்த பார்வை, அவ்வளவுதான் அடுத்தவர்களை கவர்ந்து விடுவார்கள். அடுத்தபடியா சில பேர் பாத்தீங்கன்னா பேச்சினால் கவருவார்கள். அவர்கிட்ட பெருசா அழகு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியே எம்ஜிஆர் போல தகன்னு மின்ன மாட்டாங்க. ஆனா பேச்சுல கவர்ந்துருவாங்க. அவங்க பேச போறாரு, இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்கு, இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கு, இதுல இன்னைக்கு பேச போறாரு அப்படின்னு அதை கேட்கறதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருப்பாங்க. அவர் தன்னுடைய ஆவேசம் ஊட்டக்கூடிய இளைய சமுதாயத்தினர் விரும்பக்கூடிய வகையிலே கவர்ச்சியான பேச்சை, வீரமான அந்த பேச்சை அப்படி உறுதி எடுத்துக்கொண்டு பேசும் அந்த நிலையில அவர்கள் மக்களை கவர்வார்கள். இதுக்கு உங்களுக்கு இரண்டாம் பாவம் சப்போர்ட் பண்ணணும். இரண்டாம் பாவம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவருடைய பேச்சில அந்த ஒரு காமெடி கலந்திருக்கும், நகைச்சுவை கலந்திருக்கும், வீரம் கலந்திருக்கும், விவேகம் கலந்திருக்கும், அறிவுபூர்வமான கருத்துக்களா இருக்கும். இதை வைத்து கவரக்கூடிய அந்த நிலை என்பதை அடையக்கூடிய அந்த ரெண்டு தலைவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கலைஞர், இன்னொன்னு இன்றைய தலைமுறையில ஒருத்தர் பேச்சுல கவர்றார் அப்படின்னா அது சீமான் தான். செந்தமிழன் சீமான். அவருடைய பேச்சில் நிச்சயமா கவருவார். எப்பேற்பட்டவர், அவருடைய எதிரி கூட அவருடைய பேச்சை கேட்போமே, கொஞ்ச நாள் கேட்போமே நினைக்கக்கூடிய அளவுல போய் நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேச்சு. அடுத்தபடியாக அடுத்தவங்களை கவரக்கூடியது, எதிர்பாலினத்தவரை கவரக்கூடிய அடுத்த பாவம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவம். இது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கவர்ச்சி இது ஒரு விதமான உணர்வுகள் சார்ந்த கவர்ச்சி. அது சினிமா நடிகர்கள், பெரிய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், இவாளுக்கெல்லாம் அந்த கவர்ச்சி இருக்கும். அவங்க தன்னுடைய உடல் மொழியினாலே, பேச்சினால, அந்த பாவனைகள்னால, சிரிப்பினால, அவங்க காட்டக்கூடிய அந்த சில உடல் மொழியினால அவர்கள் மற்றவர்களை கவர்ந்து இழுப்பார்கள். இசை இருந்ததுன்னா அந்த பாடல்னால, அந்த பாடி காட்டுறது போறது, அது அதனால மற்றவரை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த ஐந்தாம் பாவத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அழகா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்பாலினத்தவரை எப்படியும் கவர்ந்து இழுத்து விடுவார். இவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் நிற்கும்.
இவருடைய வந்து பர்சனாலிட்டியை ரசிச்சிருப்பாங்க. இல்ல இவருடைய பேச தெரியலனா கூட ஏதோ பேசினா கூட அதிகம் ரசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டி மக்களை இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வேற எந்த பாவத்தின் மூலம் கிடைக்கும்னா 7ஆம் பாவத்தின் மூலம் தான் கிடைக்கும். 7ஆம் பாவம் என்பது அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து எவ்வளவு குற்றமா இருந்தாலும் இழுத்துருவாரு. இழுத்துருவார். அவருடைய பேச்சு திறமையாலும் இழுக்க மாட்டார். அவரை பார்க்கணுக்காக போவாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் சக்தியை படைத்த ஒரு மனிதர் யாருன்னு கேட்டா, லக்ன பாவத்தினாலும் 7ஆம் பாவத்தினாலும் மக்களை கவர்ந்து இழுத்த ஒரே மாமனிதன் யாருன்னு கேட்டா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் பேச்சுல ஒன்றும் பெரிய கவர்ச்சிகள்லாம் இருக்காது. ஆனா அவருடைய அந்த உருவம் பார்த்த உடனே விரும்புறது அந்த 7ஆம் பாவம். அது மயக்கம் சக்தி 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவம் அப்படியே இழுக்கும். 2 பாலினத்தை வரையும் இழுக்கும். ஆண் பெண் 2 பாலினத்தை வரையும் இழுத்துரும். அடுத்தபடி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாவம் 9ஆம் பாவம். அது ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. 9ஆம் பாவத்துக்கும் உண்டு. அது தெய்வீக சக்தி. அதுக்கு பொருத்தமானவங்க யாருன்னு கேட்டா வேற யாரும் அந்த இடத்த பிடிச்சிக்க முடியாது. சாமியார்கள், யோகிகள், பெரிய இந்த மாதிரி இப்ப மடாதிபதிகள், மடத்தை சேர்ந்தவா, இவங்கெல்லாம் தான். அவர்களுக்கெல்லாம் பெரிய அழகு தேவையில்லை, இது தேவையில்லை. அவர்களுடைய அந்த உடுத்தக்கூடிய ஆடைகள், அவ வச்சுக்கிட்டு இது பண்ற அந்த கோல் இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு செய்வாங்க இல்லையா, தண்டம் வச்சிருப்பாங்க கையில, இதெல்லாம் வச்சுட்டு போகும்போது அவருடைய பெரிய அழக நம்பி நம்ம அங்க போய் அவர் மற்றவர்களை மக்களை ஈர்ப்பதில்லை. இப்ப காஞ்சி பெரியவா இருக்கான்னு சொன்னா மிகப்பெரிய ரொம்ப பயங்கர பர்சனாலிட்டியா இருந்தவர் இருக்கா. நான் அவரை பார்க்க போனா இல்ல. அவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய மாபெரும் சக்தி இருக்கு. அவர் நம்மை கவனித்தாலே போதும், பார்த்தாலே போதும், நம்மை பார்த்து கையை சக்தி ஆசீர்வாதம் பண்ணாலே போதும், நாம் நன்றாக இருப்போம், நாம் நினைத்த காரியம் வெற்றியடையும், நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுனால போதும், நம்ம நல்ல வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்லா வரலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு போய் பார்ப்பாங்க. அதுக்கு பயன்படக்கூடிய அந்த அந்த பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 9ஆம் பாவம் அது அவர்களுக்கே சொந்தமானது. அதே யோகிகளுக்கும் இந்த மாதிரி சாதுக்கள் மற்ற மடாதிபதிகள் இந்த கோயில்ல பெரிய இதுல இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மீனாட்சி கோயில்லாம் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கோயில்லாம் அந்த பட்டாச்சாரியார் அது அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி இதுல இருக்கு, மைசூர்ல இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் போன அந்த பட்டாச்சாரியார் உள்ளே உள்ள குருக்கள் வந்தாங்கனாலே போறோம், அவங்க அப்படியே உங்களை பார்க்க முடியாது. அப்படியே அவ்வளவு இதா இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க நம்மளோட அப்படியே ஐக்கியமாயி டெய்லி இந்த அம்பாள் அப்படி ரசிச்சு அவளுக்கு அலங்காரம் பண்ணி அவளை மக்களுடைய சேவைக்காக ஏற்பாடு பண்ணும் பொழுது அந்த அம்பாளோட பேசி அந்த அம்பாளோட அப்படியே சேர்ந்து அந்த அம்பாள் அந்த அனுகிரகத்தை அவளுக்கு கொடுத்து அவருடைய பார்வைகளே பாத்தீங்கன்னா அவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருக்கும். அவங்க உங்களை பார்த்து இந்த குங்குமம் கொடுக்கும் போது அப்படியே நம்மள அறியாம அந்த ஒரு பக்தியும் அந்த ஒரு பணிவும் நம்மள்ட்ட வந்துடும். அவ நம்ம அப்படி பார்த்தாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை அடைந்திருப்பார்கள் என்றால் அது எந்த பாவத்தின் மூலம் கிடைக்கிறது என்றால் 9ஆம் பாவத்தின் மூலம். 9ஆம் பாவத்தினுடைய அந்த கிரகங்கள் அப்படி சுபிஷம் பெற்ற நிலையிலே கடவுள் உங்களுக்கு ஜாதக அமைப்பிலே மிக பிரமாதமாக அமைந்திருக்குமே. ஆனால் உங்களுக்கு அந்த பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் எந்த நிறத்தை கொண்டவராக இருந்தாலும் கவலை இல்லை. நீ கருப்பா கூட இருக்கலாம், சேப்பா இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். நம்மளோட ஐக்கியமான உடனே அந்த களை அப்படியே மூஞ்சில பூரிப்பா நிற்கும். அப்படியே அந்த பயபக்தியோட நம்ம போய் நின்று இந்த அம்பாளுடைய குங்குமத்தை அர்ச்சனா குங்குமத்தை நம்ம பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவாள் அந்த அம்பாள். சாமுண்டீஸ்வரி ஏற்படுத்தி கொடுப்பா. அப்ப அந்த பாவத்தை மேல ஒரு பெரிய இதுகளை கொடுக்கக்கூடிய அந்த கவர்ச்சி என்பது 9ஆம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா கிரகங்களின் மூலம் தான் கிடைக்கிறது. அது சுக்கிரன் மூலமும் கிடைக்கும், குரு மூலமும் கிடைக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாழ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா முருகன் கோயில் உள்ள வாழ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க செவ்வாய் மூலம் இது கிடைக்கிறது. 9ஆம் பாவத்தினுடைய பவர் செவ்வாய் மூலம் கிடைக்கிறது. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சுன்னார் கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா அந்த சூரியனோடு அப்படியே அணைஞ்சு அந்த சூரியனோட ஐக்கியமாயி பண்ணக்கூடிய அந்த பட்டாச்சாரியா அந்த குருக்களுடைய இதுல இருந்து பாத்தீங்கன்னா விபூதி பிரசாதங்கள்லாம் கொடுக்கும் பொழுது ரொம்ப அப்படி கை தூக்கி வணங்கி நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அது சூரியனால் ஏற்படுகிறது. இப்படியா
இந்த கவர்ச்சி என்பது பல ரூபங்கள்ல வேலை செய்யறது. அது இந்தந்த பாவங்களை பொறுத்தது. பேச்சின் மூலம் கிடைக்கும், உடல் மொழியின் மூலம் கிடைக்கும், ஒருவருக்கு சினிமா நடிகர்கள் மூலம் வரக்கூடிய அந்த கவர்ச்சி, பிம்ப கவர்ச்சி. அப்புறம் இந்த மாதிரி பெரும் திரளாக கூடக்கூடிய கூட்டங்களை இழுத்து ஏன்னு தெரியாது. அவங்க அவரை பார்க்க போனோன்னு போய் நிற்பாங்க. மணிக்கணக்கா போய் நின்று பார்த்துட்டு வருவாங்க. இந்த 7ஆம் பாவத்தின் மூலம் கிடைக்கும், 9ஆம் பாவத்தின் மூலம் கிடைக்கும். இது அத்தனையுமே கிரகங்களின் மூலம் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த கிரகங்கள் தனக்குத்தானே அமைத்துக் கொள்கிறது. ஒவ்வொரு பாவத்தின் மூலம் அமைத்துக் கொள்கிறது. அதை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.